வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் சமூகம் சார்ந்த கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை பெருமைப்படுத்துகின்ற ரசிக பெருமக்களை வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். எனது சமூகம் சார்ந்த சிறுகதைகளை வெளியிட உறுதுணை புரியும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனை கதையை காண்போம். கதை தலைப்பானது அவசர வேலைக்கு உதவாதவர் சொல்லிடும் சாக்குப்போக்குகள். உலகில் பலர் இப்படித்தான். நாம் எதிர்பார்க்கின்ற விரைவில் முடிக்க இருக்கின்ற நம் பணிகளுக்கு உடனே வேலையாட்கள் கிடைக்க மாட்டார்கள். கிடைத்தாலும் நம்மிடம் பணம் பெற்றுவிட்டு அடுத்த நாள் வருவேன் என்று கூறுவார்கள். ஆனால் வரமாட்டார்கள். தவிப்பது சமூகத்தில் உள்ள மக்கள்தான். அந்த சமூகத்தில்தான் அப்படிப்பட்டவர்களும் உள்ளார்கள். அவர்களின் சாக்குப்போக்குகள் என்ன என்பதை இக்கதை மூலம் காண்போம். கொள்ளிடம் பகுதியில் வசிக்கும் ஏழை குடியானவர் குணசீலன் என்பவர் தனது சொந்த உழைப்பால் குடும்பம் நடத்தி வருபவர். அவ்வாறு இருக்கையில் தானும் ஒரு கல்லு வீடு ஒன்று கொள்ளிடக்கரையில் வெளிப்புறத்தில் கட்டினார். ஆனால் வீடு கட்டும் பணியில் சில தொய்வுகள் ஏற்பட்டன. பூர்த்தி அடையவில்லை. சிறுக சிறுக உழைத்தால்தான் பண வருவாய் கிடைக்கும். யாரிடமும் கை நீட்டி பணம் பெறுகின்ற வேலையும் இவருக்கு இல்லை. உழைப்பே அவருக்கு மூலதனம். வீட்டுப்பணி இவ்வாறாக அவர் பணம் ஈட்டிய நிலையில் முழுமை பெற்றிட சூழல் வரும் நிலையில் திடீரென சில வேலைகளுக்கு பண பற்றாக்குறையும் ஏற்பட்டுவிடும். அதாவது பணப்பற்றாக்குறையை பூர்த்தி செய்து கை நிறைய பணம் வைத்து கொண்டு தச்சு வேலைகளுக்கு ஆட்களை தேடினால் கூட உடனே கிடைப்பது இல்லை. காரணம், இவர் வீட்டின் பணி முழுமை பெற வேண்டும் தச்சு வேலைகளால். அந்த தச்சு வேலைப்பாட்டுடன் கூடிய வீட்டின் முன்புறம் மற்றும் பின்புறம் நிலைகள் மட்டும் வாயற்படி நிலைகள் கதவுகளுடன் அமைத்திட போராடி கொண்டிருந்தார். தச்சர்கள் உடன் கிடைக்கவில்லை தான் நினைத்தபடி. அந்த வேலையில் வேலைக்கு வேண்டிய பணத்தை பெற்றிட இடையிடையே அலுத்து போகாமல் அதற்கு போராடி உழைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவையான பணம் மட்டிலுமே கிடைத்தது, பணியால் கிடைக்கவில்லை. இவருக்கு நல்ல நாளில் இம்மாதத்திற்குள் வீட்டு நிலைகள் மற்றும் அதன் கதவுகளை உடனே தாமதப்படுத்திடாமல் அமைப்பது நல்லது என்று ஜோசியர், ஐயர் போன்றோர் அறிவுறுத்தினர். அப்படி அவர்கள் கூற்றுப்படி உடன் நிறைவேற்றிட குணசீலர் துடித்தார். ஆளையில்லா ஊருக்கு இடுப்பை பூவே சர்க்கரை என்பது போல் கொள்ளிடக்கரையின் பக்கத்து ஊராம் ஒழுகச்சேரியில் தான் எதிர்பார்த்த பாரம்பரிய தச்சராம் ஒரு பெரியவர் தண்டபாணி என்பவர் இருந்தார். அவர் எந்த வேலை வந்தாலும் ஒப்புக்கொண்டு விடுவார். சமயோஜித புத்தியால் முன்பணமும் வருபவர்களிடமிருந்து பெற்றுவிடுவார். யாரையும் தன் வாடிக்கைக்காரர்களை எவ்வகையிலும் தன்னை விட்டு போகக்கூடாது என்ற நோக்கு உடையவர். ஆனால் சொன்னபடி முன் பணம் பெற்றபடி உடனே எவருக்கும் வேலையை முடித்து தரமாட்டார்.
எல்லார் வீட்டு வேலைகளையும் தொடங்கி வைத்து விடுவார். ஆனால் எவர் வீட்டு வேலைகளையும் சொல்லியபடி நாணயமாக முழுமையாக உடனே முடித்து தரமாட்டார். காரணம், பலரிடமும் பணம் பெற்றதால் எங்கு செல்வது என்ற தடுமாற்றமாக கூட இருக்கலாம். வீடு கட்டுவதில் முன் அனுபவம் இல்லாத குணசீலர் தச்சரின் இந்த தண்டபாணியின் நடவடிக்கை தெரியாமல், சாதுர்த்தியம் தெரியாமல், தனது அவசர தேவைக்காக அவரிடம் முன்பணமும் கொடுத்து விட்டார். இது எப்படி இருக்கிறது? எலி ஒன்று தானே சென்று எலிப்பொறியில் மாட்டியது போல ஆயிற்று அவர் நிலைமை. நாள் கடத்த இந்த குணசீலருக்கு மனம் ஒடிந்து போனது. செய்வது அறியாமல் தவிக்கின்ற நிலையில் மனதுக்குள் நினைத்தார் பிறர் சொல்லியதை. அது என்ன? யாரிடமும் நமக்கு வேண்டியதை தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று முன்கூட்டியே அறியாத நிலையை தனது நண்பர் அறிவுமணி மூலம் சொல்ல கேட்டு புத்தி வந்து தண்ணீரில் மாட்டிய சிற்றெரும்புகள் போல கரையேற முடியாமல் தவித்தார். குறிப்பிட்ட நாளில் வீட்டு வேலையும் நிறைவு பெற வேண்டும் என்ற ஆதங்கம் வேறு அவருக்கு. அவர் நண்பர் அறிவுமணியோ இவரிடம், அட என்னப்பா குணசீலா, என்னிடம் முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஆலோசனை கொடுத்திருப்பேனே. நண்பரே குணசீலா, இப்படி செய்துவிட்டீர்களே, முன்பணம் கொடுத்தது தவறு. சில உதவக்கூடிய தொழிலாளர்கள் இப்படித்தான் ஏதேனும் சாக்குப்போக்கு சொல்லி இழுத்து அடிப்பார்கள். முன்கூட்டியே பாதி பணத்தை அவருக்கு அச்சாரமாக கொடுக்கவே கூடாது. எனது பாட்டி இது பற்றி, தச்சர், தண்டபாணி போன்றவர்கள் பற்றி சொல்லும் பழைய கதை ஒன்று எனக்கு நினைவு வருகிறது. அதை சற்று கேள். பிறகு வேறு வழியில் இந்த தச்சரை எப்படி சரி செய்யலாம் என்று யோசித்து விரைவில் நம் கடமையை முடிக்கலாம். உன் வீட்டுப்பணியும் நிறைவேறும். கவலைப்படாதே. முதலில் நான் சொல்லுகின்ற பாட்டி சொல்லிய அந்த கதையை கேளப்பா. சரி சொல்லப்பா என்றவுடன் அறிவுமணி தொடங்கினார். ஓர் ஊரில் தச்சர் ஒருவர் இருந்தார். இந்த தண்டபாணி போன்ற நடவடிக்கை உடையவர்தான். ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒருவன் சென்று தச்சரை வேலைக்கு அழைத்தான், முன்பணம் கொடுத்து. அவன் ஏற்கனவே பணம் கொடுத்த பழைய நபர் என்பதால் அந்த தச்சர் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, ஓ வாங்க வாங்க, நீங்களா? என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கீங்களே? அடடா, ஏன் என்ன ஆயிற்று? ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன விடுமுறை தானே? அதற்கு இல்லை அப்பா, ஞாயிற்றுக்கிழமை வேலையை தொடங்கினால் நாம் நாய்படாத பாடுபட வேண்டி வரும் வாழ்க்கையில் என்றார். அவர் சொல்லும் கூற்றுக்களை நண்பா கவனமாக கேள். ஞாயிற்றுக்கிழமை வேலை தொடங்கினால் நாய்படாத பாடுபட வேண்டும் என்றார். அதை அனுசரித்த அந்த நபர் மீண்டும் திங்கட்கிழமை அவரை அழைக்கச் சென்றார். அப்பொழுதும் சிரித்தபடி அந்த தச்சர், இன்று திங்கட்கிழமையா? அடடா, வேலையை தொடங்கினால் திருப்திப்படாதப்பா என்றதும் நொந்து போய் பின்பு விடாது செவ்வாய்க்கிழமை முருகனை வேண்டி அழைத்திடச் சென்றார். அவரை கண்டதும் சிரித்தவர், செவ்வாய்க்கிழமையாயிற்றே, செவ்வாய் வெறுவாய் என்பார்கள், என்ன செய்யலாம் என்று யோசித்தார். சரி, நான் பிறகு புதன்கிழமையே வருகிறேன் என்று சென்று விட்டார். சொல்லியபடி அந்த நபர் அழைக்க வருபவர் புதன்கிழமை சென்று அழைத்திட, அடடடடா, புதன்கிழமையா? இன்று புண்ணியப்படாதப்பா என்றாராம். விடாப்பிடியாய் அடுத்து வியாழன் அழைத்திட, அடடடடா, இன்று வேலை தொடங்கினால் குடும்ப விருத்தி ஆகாது என்று சொன்னாராம். சலித்து கொண்டு, ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டோமே என்று நொந்து கொண்டவர் பொறுமையுடன்
வெள்ளிக்கிழமை சென்றிருக்கிறார். வெள்ளிக்கிழமை வேலை ஆரம்பிக்கலாமா என்று யோசித்த தச்சர் பின்வாங்கிக் கொண்டு, இன்று வெள்ளிக்கிழமை ஆயிற்றே, கலக நாள், இன்று வேண்டாமப்பா, தயவு செய்து பொறுத்தது பொறுத்தாய், நாளை வா என்று சொல்வது போல் முகம் நோக்கினார். குறிப்பறிந்த அவன் சனிக்கிழமை அன்று சென்று நின்றார் அவர் முன். சனிக்கிழமை வேலை தொடங்கலாமா என்று அவர் மனைவியை கேட்டார் தச்சர். வேண்டாங்க, வேலை விரைவில் முடியாது, சனி பெருக்கு ஆகும் என்பார்கள் என்று கூறியதும் நொந்து கொண்டவர் வந்தவர் ஓட்டம் எடுக்கலாமா என்று பார்த்தார். காரணம், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டதே. அவர் முன்கூறிய ஞாயிற்றுக்கிழமை நாய்படாத பாடுபடும் வேண்டி வரும் என்று சொல்லுவாரே என்பதை உணர்ந்து அவர் மேல் கோபம் கொண்டு, வந்த சுவடு தெரியாமல் என் பணம் போனால் போகட்டும், இனி இவன் முகத்தில் முழிக்கக்கூடாது, சால்ஜாப்காரன், எதற்கெடுத்தாலும் சாக்குப்போக்கு சொல்கின்றானே என்று தலைதெறிக்க ஓடிவிட்டதாக ஒரு கதை வரும். நண்பா, அதைத்தான் உனக்கு நினைவூட்டுகிறேன். உன் நிலைமையும் இப்படித்தான் ஆகிவிட்டது, பாட்டி சொல்வது போல். இதுதானப்பா தொழிலாளர்களின் இன்றைய சிலரின் பழக்க வழக்கமாய் இருக்கிறது. ஏச்சு பிழைக்கும், காலதாமதப்படுத்தும் நிலை என்று கூட சொல்லலாம் இவர்களின் சாக்குப்போக்கு சொற்களால். ஆழம் தெரியாமல் காலை விடுவது நம் தவறு குணசீலா. பொறுமையால் எல்லாவற்றையும் நல்லோர் துணையுடன் செய்து முடிப்பதே சிறந்தது புத்திசாலித்தனம். நமது வேலை முடிய வேண்டும் என்பதால் அவரைப் போல் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு அவரிடம் சண்டை போடுவது கூடாது. நமது வேலை முடிய வேண்டும் என்பதால் இப்படிப்பட்ட இந்த தச்சரை போன்றவர்களை தொடர்பை நாம் துண்டித்து கொள்ள வேண்டும். இதுவே உத்தமம். மூர்க்கத்தனம் கொண்டு அத்தகையரிடம் நாம் போராடினால் காலம்தான் அதிகமாகும். நமது வேலைதான் மேன்மேலும் பிரச்சனைகளால் தாமதப்படும். நண்பா, குணசீலா, கோபப்படாதே. நம் காரியம் பெருசா வீரியம் பெருசா என்பதை யோசித்து நல்ல முடிவு எடப்பா. நல்ல செயல் தொடங்கிடும் மங்களகரமான இந்த மாதத்தில் சண்டை சச்சரவுகள் எவரிடத்தும் வேண்டாமப்பா என்ற அறிவுமணியின் சொல் கேட்டு, பின்பு நல்ல நாளில் நண்பர் உதவியுடன் வேறு ஒரு தச்சர் வீட்டுப்பணி செய்து தர இல்லறத்தில் குடியேறினர். புதுமனை புகுவிழா நடந்தது. பொங்கும் மங்களம் எங்கும் அவர் வீட்டில் தங்கியது. வாழ்க வளமுடன்.